இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.8 பயிற்சி 7.8 இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சும்மா அட்டகசமா பதிலளிக்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போலாம். சோ பயிற்சி 7.8 முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டு மிகை எண்களின் கூட்டுத்தொகை 12. ரெண்டு மிகை எண் எடுத்துக்கணும். சோ மிகை எண்ணா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். சோ ரெண்டு மிகை எண் எடுத்துட்டு அதனுடைய கூட்டுத்தொடர்னா அந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 12 வரணும். சரிங்களா? மேலும் அதன் பெருக்குத்தொகை பெருமம் எனில் அதனோட பெருக்குத்தொகை வந்து பெருமமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்கள் எல்லாம் என்னென்ன, நீங்க எடுத்த அந்த ரெண்டு எண்கள் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? அதாவது ரெண்டு மிகை எண் எடுக்கணும், ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுக்கணும், மைனஸ் இல்லாம எடுக்கணும். சோ ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுக்கணும், அதான் மிகை எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு மிகை எண் எடுத்துட்டு அதனுடைய அந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 12 வரணும். மேலும் அதன் பெருக்குத்தொகை, அதுக்கப்புறம் அது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பெருமம் தான் கிடைக்கணும். சோ பெருமம் கிடைச்சதுன்னா அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ரெண்டு மிகை எண் எடுக்கணும். இது முதல், இது இரண்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து பெருக்கல். பெருக்கல் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். சோ அதனோட கூட்டுத்தொடர் 12 வரணும் இல்லையா? சோ அப்போ 1 எடுத்தேன்னு வைங்களேன், அது கூட 11 பெருக்கணும்னா 12 வரும் இல்லையா? 2 எடுத்தனா அது கூட 10 பெருக்கணும், 12 வரும். 3 எடுத்தனா அது கூட 9 பெருக்கணும், 12 வரும். சரி, பெருக்கல் பெருக்கணும்னா 11, 20, 27. 4 எடுத்தனா 8 பெருக்கணும், 32. 5 எடுத்தனா 7 பெருக்கணும், அது கூட 35. 6 எடுத்தனா 36. சோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதன் பெருக்குத்தொகை பெருமம், அதாவது கூட்டுத்தொகை ரெண்டையும் கூட்டணும்னா 12 வரணும் இல்லையா? சோ இப்ப ரெண்டையும் கூட்டுனா 12 வரணும். அதனுடைய பெருக்குத்தொகை பெருமம் எனில், பெருக்குத்தொகை எப்படி இருக்கணும்? பெருமமா இருக்கணும். சரி, 7 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 7 எடுத்தீங்கன்னு வைங்களேன். 7 எடுத்தீங்கன்னா அடுத்தது 7 கூட எதை பண்ணா? 5 பண்ணா. 7 5 சார் பெருக்கல் என்ன வரும்? 35. அப்போ இனி 8 எடுத்தீங்கன்னா அது கூட 4 பண்ணா போதும், 12 வந்துடும். 8 4 சார் 32. அப்போ சோ அதிகமே இனி போர் வர வர கம்மியாயிட்டே தான் வரும். அப்போ அதிகமே நமக்கு என்னதான்? 36 தான். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு எடுத்தீங்கன்னாலும் கம்மிதான் ஆகும். சோ அப்ப அதிகமே நமக்கு எங்கதான் இருக்கு? 36 தான் அதிகம். 6யும் எடுத்தாதான். சோ இப்ப நம்ம இத வந்து சும்மா போட்டு கெஸ் பண்ணியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு நம்பர் என்னன்னா அது பெருக்குனா அதிகமா வரக்கூடியது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படிங்கிறது கரெக்ட் தான், நமக்கே தெரியும். ஆனா இது நம்ம வந்து ஃபுல்லா போட்டு காமிக்கணும் இல்லையா? சோ நிறுவனம் இல்லையா? சோ அதனால இப்ப நமக்கு ஓகே, நம்மளுக்கு இதுவே வருதான்னு பார்க்கலாம் கண்டுபிடிக்கும் போது. சரியா? ஒரு ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு, வழிமுறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? சோ அதுபடி போட்டு பார்க்கலாம் சமமா வருதான்னு. சரிங்க, இப்ப ரெண்டு மிகை எண் எடுக்கணும். இது நான் உங்களுக்கு ஒரு நம்மளோட லாங்குவேஜ்ல லாஜிக்கலா யோசிச்சோம்னா இப்படி. சரிங்களா? சரி, இரண்டு மிகை எண்களின் கூட்டுத்தொகை 12. இரண்டு மிகை எண்களை x மற்றும் y என்க. சரிங்களா? சரி, இப்ப ரெண்டையும் கூட்டினா 12. அப்போ x plus y equal to 12. அப்போ y equal to 12 plus x அந்த பக்கம் போனா minus x இல்லைங்களா? சோ இது 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? அதன் பெருக்குத்தொகை பெருமம்னு சொல்லியிருக்காங்க. பெருக்குத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ pன்னு வச்சுக்கலாமா? பெருக்குத்தொகையை p என்க. பெருக்குத்தொகையை p என்க. சோ pன்னு வச்சிட்டோம்னா p equal to xy இல்லைங்களா? சரி, அப்ப p equal to x into y என்ன? 12 minus x இல்லையா? சரி, அப்போ x உள்ள பெருக்க, இப்போ உள்ள பெருக்கிக்கலாமா? x உள்ள பெருக்கணும்னா என்ன வரும்? p equal to 12x minus x square வருமா? சரி, இப்ப p கண்டுபிடிச்சாச்சு. இப்போ p dash கண்டுபிடிக்கலாம். சோ p ஒரு தடவை வகையிடணும். வகையிட்டோன்னே என்ன வரும்?
12x வகையிட்டோம்னா 12 ன்னு வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2x ன்னு வரும் இல்லையா? சரி, இப்போ p டபுள் டேஷ் இது இன்னொரு தடவை வகையணும், இதைய இன்னொரு தடவை வகையணும். ஸோ இன்னொரு தடவை வகையிட்டோம்னா 12 0 ஆயிடும். மைனஸ் 2x பண்ணா -2 இல்லைங்களா? சரி, இப்போ p டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, p டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ p டேஷ் ஈக்குவல் டு 0 வழக்கம் போல p டேஷ் தான் நம்ம 0க்கு சமப்படுத்துவோம். ஸோ p டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. என்ன கிடைக்கும்? 12 minus 2x ஈக்குவல் டு 0. ஸோ minus 2x ஈக்குவல் டு பிளஸ் 12 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -12. ஸோ மைனஸ் மைனஸ் போயிடும். அப்போ x ஈக்குவல் டு 12/2 இல்லைங்களா? ஸோ இப்போ 2 ஒரு தடவை 2 6 டைம்ஸ். அப்போ x ஈக்குவல் டு 6. எக்ஸுக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குங்க? 6. சரி, இப்போ எக்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6 கிடைச்சிருக்குது இல்லையா? சரி, இப்போ x ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டு p டபுள் டேஷ்ல போட்டா என்ன கிடைக்கும்? p டபுள் டேஷ்ல -2 தான், அங்க போடுறதுக்கு எதுவும் இல்லை. அப்ப லெஸ் தென் 0 தான். அப்ப கண்டிப்பா பெருமம் அடையும். இடஞ்சார்ந்த பெருமம் அமையும். சோ பெருமம் கண்டிப்பா அமையும். சோ அது பெருக்களுக்கு பெருமம் அமையும்னு சொல்லியாச்சு, அவங்க சொன்ன மாதிரியே சொல்லியாச்சு. சரி, இப்போ அந்த எண்களை கண்டுபிடிச்சிடலாம். பெருமம் அடைஞ்சா எண்கள் கண்டுபிடினாங்க, பெருமம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லியாச்சு, அப்போ எண்கள் கண்டுபிடிக்கலாம். சோ அப்போ y ஈக்குவல் டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? y ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். அப்ப 12 மைனஸ் எக்ஸ். அப்போ y ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸுக்கு என்னன்னு தெரியும்? 6ன்னு தெரியும். 6. அப்போ y ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸும் 6 yயும் 6. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது, நம்ம அனலிட்டிக்கலா லாஜிக்கலா யோசிச்சதும் கரெக்ட் தான் இல்லையா? சரி, ஸோ அப்போ நமக்கு வந்த பதிலும் அதுதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாருங்க, பயிற்சி 7.8ல இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். 2 மிகை எண்களின் பெருக்கு தொகை 20. 2 மிகை எண் எடுத்துக்கிறோம், 2 பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட பெருக்கு தொகை எவ்வளோ? 20ன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதன் கூடுதல் சிறுமம் எண்ணில், அதனுடைய கூடுதல் வந்து சிறுமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட்டணும்னா சிறுமம்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்கள் எப்படி இருக்கும்? ஓகே, அதோட கூடுதல சிறுமம்னு சொல்லிட்டு அதோட எண்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, 2 மிகை எண்களை x மற்றும் y வச்சுக்கலாமா? 2 மிகை எண்களை x மற்றும் y என்க. சரிங்களா? x மற்றும் y என்க. கூட்டுத்தொடர் எப்படி எழுதிக்கலாம்? கூடுதல் தொடரை s என்க. சரியா? கூடுதல் தொடரை s என்க. சரி, இப்போ 2 மிகை எண்களின் பெருக்கு தொகை எவ்வளோ? 20 இல்லையா? கூடுதல் தொகையை, அப்போ 2 மிகை எண்களை x y வச்சிருக்கோம். அப்ப ரெண்டையும் பெருக்குனா 20. அப்ப xy ஈக்குவல் டு 20. அப்போ y எப்படி இருக்கும்? 20. மல்டிபிள் இருக்கிறது அங்க வந்தா டிவைடு. ஸோ y எப்படி இருக்கும்? 20/x இருக்கும் இல்லைங்களா? ஸோ 1 வச்சுக்கலாம். இப்போ அதன் கூடுதல் சிறுமம் எனில், அதோட கூடுதல் எப்படி இருக்கும்? சிறுமமா இருந்தா அப்படி கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. ஸோ கூடுதல்னா s ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இல்லைங்களா? சரி, yக்கு நமக்கு என்னன்னு தெரியும்? 20/x போட்டுக்கலாம். ஸோ s ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20/x இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸுக்கு பவர் கீழே 1, மேல போனா -1. ஸோ இப்போ s ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20x பவர் -1 வருங்களா? சரி, இப்போ s டேஷ் ஒரு தடவை வகையிட போறோம். ஸோ ஒரு தடவை வகையிட்டோம்னா x வகையிட்டோம்னா 1 பிளஸ் 20 x இன்வர்ஸ் பண்ணா 20 அப்படியே வந்துரும். x இன்வர்ஸ் பண்ணா -1 into x பவர் -1 பவர் -1 -2 ஆயிடும் இல்லையா? ஸோ அப்போ -20 x பவர் -2. ஸோ அப்போ -20/x ஸ்கொயர். இப்போ -2 கீழே வரும்போது ஸ்கொயர் s டேஷ். இப்போ s டபுள் டேஷ் எப்படி இருக்கும்? s டபுள் டேஷ் அப்படிங்கிறது இது இன்னொரு தடவை வகைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? -20 x பவர் -2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வகையிட்டு பாருங்க என்ன வரும்னு. -20 அப்படியே இருக்கும். x பவர் -2 பண்ணா -2 into x பவர் -3ன்னு வந்துடும் இல்லையா?
சரி இப்போ -2 20 into -2 plus 40 x power -3 இப்போ 40 by x cube x power -3 கீழ வரும்போது x cube ஆயிடும் so இது s double dash சரி இப்போ s dash equal to 0 ன்னு போடுறது வழக்கம் இல்லையா so இப்போ s dash equal to 0 ன்னு போட்டுடலாம் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 படுத்துறது வழக்கம் சரிங்களா s dash equal to 0 ன்னு போட்டா என்ன கிடைக்கும் -20 by x square equal to 0 இல்லையா சரி அப்போ இப்படி இருக்கு s dash equal to 0 னா -20 by x square equal to 0 ன்னு வருது இப்போ இங்க என்ன கிடைக்குது நமக்கு s dash equal to 0 னா s dashங்கிறது என்ன இது இல்லைங்களா சோ இப்போ 1 - 20 by x square equal to 0 -20 by x square அந்த பக்கம் போச்சுனா பிளஸ் சோ இப்போ -20 by x square equal to இல்லனா +1 அங்க போட்டீங்கன்னா -1 சோ மைனஸ் போய்டும் அப்ப 20 equal to x square which is x square equal to 20 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா ஸ்கொயர் அங்க போகும்போது ரூட் ஆகும் +or -√20 சோ இத எப்படி எழுதிக்கலாம் x equal to +or -√20 4 5s are 20 ன்னு எழுதிக்கலாமா 4 into 5 ன்னு எழுதிக்கலாம் 4 வெளிய எடுக்கும்போது 2 சோ அப்ப x equal to +or -2√5 x க்கு என்ன கிடைக்குதுங்க +or -2√5 இன்னொரு விஷயம் x y மிகை எண்கள்னா பாசிட்டிவ் நம்பர் அப்ப x க்கு கண்டிப்பா -2√5 வரக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா x வந்து மிகை எண் greater than 0 இப்ப -2√5 வரக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப +√5 தான் அப்ப x equal to 2√5 புரிஞ்சுதுங்களா x 2√5 இருக்கும்போது s double dash எப்படி இருக்கும் s double dashல போட்டீங்கன்னா 40 by 2√5 the whole cube இல்லையா இப்ப 2√5 the whole cube போட்டீங்கன்னா கண்டிப்பா greater than தான் இருக்கும் அப்ப greater than இருந்துச்சுன்னா சிறுமம் இல்லையா சோ இப்ப இடஞ்சார்ந்த சிறுமம் அமையும் அவங்க சிறுமம் தானே அமையணும்னு சொல்லியிருந்தாங்க இப்ப சிறுமம் வந்துச்சா இப்ப ரெண்டு எண்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா அப்போ இடஞ்சார்ந்த சிறுமம் அமையும் ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்னன்னு எடுத்திருக்கோம் y equal to 20 by x நமக்கு x என்னன்னு தெரியும் 2√5 ன்னு தெரியும் x equal to என்னன்னு தெரியும் 2√5 இப்போ y எப்படி இருக்கும் 20 by 2√5 1 time 10 time இல்லையா சோ அப்போ y equal to 10 by √5 ன்னு இருக்கு இல்லையா சோ கீழேயும் மேலேயும் நம்ம √5 ஆல பண்ணிரலாமா சோ இப்ப கீழேயும் மேலேயும் √5 ஆல பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் √5 by √5 ன்னு கிடைக்கும் அப்போ y equal to 10√5 by √5 into √5 5 ன்னு வந்துரும் 5 1 time 5 2 time y equal to 2√5 இல்லைங்களா சோ இப்ப x 2√5 y 2√5 இல்லையா சோ இப்ப x 2√5 y 2√5 சோ இதுல நம்ம என்ன சொல்லிரலாம் சிறுமமும் அமைஞ்சிருச்சு அந்த எண்கள் வந்து ரெண்டும் 2√5 அது ரெண்டையும் பெருக்கி பாருங்களேன் 2√5 into 2√5 போட்டீங்கன்னா 20 வந்துரும் 2 2s are 4 √5 into √5 5 4 5s are 20 வருதா சோ ஓகே நம்ம போட்டது கரெக்ட் தான் புரிஞ்சுதுங்களா அடுத்த கேள்வி போலாமா சரி அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க x square plus y square இன் குறைந்த மதிப்பினை x plus y equal to 10 என கொண்டு காண்க சோ x square plus y square ஓட குறைந்த மதிப்பை x plus y equal to 10 அப்படின்னு நினைச்சிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்ப என்ன சொல்லிருக்காங்க குறைந்த மதிப்பினை x plus y equal to 10 ன்னு சொல்லிருக்காங்க அப்போ x plus y equal to 10 ன்னு எடுத்தோம்னா y என்னவா இருக்கும் 10 plus x இந்த பக்கம் வரும்போது minus x 10 minus x இல்லைங்களா சோ y என்ன 10 minus x சரிங்களா சரி இப்போ x square plus y square இன் குறைந்த மதிப்பு சரிங்களா சோ f of x ன்னு வச்சுக்கலாம் குறைந்த மதிப்பை f of x ன்னு வச்சுக்கலாம் சோ அப்போ f of x equal to x square plus y square என்க சோ x square plus y square ஓட குறைந்த மதிப்பை என்னன்னு வச்சிருக்கோம் f of x ன்னு வச்சிருக்கோம் சரிங்களா சரி இப்போ f of x என்ன x square plus y square இல்லையா சோ இந்த y க்கு பதிலா 10 minus x ன்னு போட்டுக்கலாமா அப்ப என்ன ஆகும் x square plus 10 minus x the whole square ன்னு எழுதிக்கலாம்
சோ இதான் நம்மளுடைய f of x. சரிங்களா? சரி, இப்போ f dash of x கண்டுபிடிக்கலாமா? f dash of x கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? f dash of x equal to, so ஒரு தடவை பண்ணோம்னா 2x, இதை பண்ணோம்னா 2 into 10 minus x, இங்க வந்து into minus 1 வரும். உள்ள பண்ணோம்னா 0 minus 1 minus 1 வரும். என்ன வரும்? 2x minus 2 into 10 minus x வரும் இல்லையா? சோ இதான் f dash of x. இதே இன்னொரு தடவை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? f double dash of x equal to, இது இன்னொரு தடவை பண்ணும்போது 2 minus, இதை பண்ணும்போது 2 into 10 minus x, 10 0 ஆயிடும், minus 1 ஆயிடும் இல்லையா? சோ இங்க வந்து minus 1 ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? 2 minus 2 இங்க வந்து plus 2, அப்போ 4 வந்துரும். f double dash of x என்ன? 4. ஓகே, இப்போ f dash of x equal to 0 போடணும். அதான் நம்மளுடைய வழக்கம் இல்லையா? சோ f dash of x equal to 0 போட்டா என்ன வரும்? 2x minus 2 into 10 minus x equal to 0 போட போறோம். அப்போ 2x equal to, minus இந்த பக்கம் போனா plus, அப்ப 2 into 10 minus x வரும். 2 2 cancel ஆயிடும். அப்ப x equal to 10 minus x. Minus x இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus x. அப்ப x plus x equal to 10. அப்ப x plus x 2x. அப்ப 2x equal to 10. அப்ப x equal to 10 by 2, 2 1 time 5 time, அப்ப x equal to 5 இல்லையா? சரி, இப்ப x equal to 5 இருக்கும்போது, x equal to 5 இருக்கும்போது f double dash of 5 எப்படி இருக்கும்? 4 தான் இருக்கும். f double dash of 5 என்னவா இருக்கும்? 4, which is greater than 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமம் அடையும், இடஞ்சார்ந்த சிறுமம் அடையும் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? சரி, இப்போ சிறுமம் அடையும் சொல்லியாச்சு, y கண்டுபிடிச்சலாம். சோ y எப்படி இருக்கும்? சோ y equal to, என்னன்னு வச்சிருக்கோம்? 1 ன்னு வச்சுக்கலாமா? 1 implies y equal to 10 minus x ன்னு வச்சிருக்கோமா? சோ y equal to 10 minus x. so y equal to 10 minus x-ங்கிறது என்ன? 5. 10 minus 5 5. அப்போ y equal to 5. சோ அப்ப x என்ன? 5. y என்ன? 5. சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f of x தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, y கண்டுபிடிக்க சொல்ல. அப்ப நம்ம இதுல y ல போடவே வேணாம், f of x ல டைரக்டா போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா அவங்க ஸ்மாலஸ்ட், அதாவது அவங்க x square plus y square இன் குறைந்த மதிப்பினை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப f of x தான் குறைந்த மதிப்பு. அப்ப f of x ல போட்டோம்னா, f of x ல போட்டோம்னா என்ன கிடைக்கும்? f of xங்கிறது இங்க இருக்கிறது இல்லையா? இதுதானே? ஆமா. சோ இதுல போட்டோம்னா என்ன வரும்? so x equal to 5 னு போட்டோம்னா f of x 5 equal to x square, அப்ப 5 square 25 plus x square plus 10 minus x the whole square, 10 minus 5 the whole square, அப்ப 25 plus 5 square 25, which is equal to 50. அப்போ x square plus y square இன் குறைந்த மதிப்பு, x square plus y square இன் குறைந்த மதிப்பு 50. குறைந்த மதிப்பு எவ்வளோ? 50. so f of x தான குறைந்த மதிப்புன்னு வச்சுக்கணும். இப்போ குறைந்த மதிப்பு எவ்வளோ? 50. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பயிற்சி 7.8ல 4வது கேள்வி. ஒரு தோட்டம் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டு கம்பி வேலி மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். சோ ஒரு தோட்டத்தை செவ்வக வடிவத்துல அமைச்சிருக்காங்க, அமைச்சிட்டு கம்பி வேலிகள் எல்லாம் போட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. 40 மீட்டர் வேலி கம்பி மூலம் பாதுகாக்கப்படும். 40 மீட்டர் வேலி கம்பி. சோ அப்போ இது ஒரு சுத்தியும் 40 மீட்டர் வேலி கம்பி போட்டிருக்காங்க. தோட்டத்தின் பெரும பரப்பினை காண்க. சோ பெரும பரப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதாவது ரொம்ப அதிகமான பரப்பு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க லாஜிக்கலா யோசிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தோட்டம் எடுத்துக்கோங்க. சோ 40 மீட்டர் வேலி கம்பி, அப்ப அதை சுத்தியும் 40 மீட்டர் போட்டிருக்காங்க. அப்ப சுற்றளவு 40. சுற்றளவு 40னா இது 10 இது 10 இது 10 இது 10 போட்டாலும் 40 தான். இல்ல அப்படின்னா இது ஒரு 12 இது ஒரு 18, இது ஒரு 12 இது ஒரு 18.
இப்ப பண்ணுங்க. 10 20 30 40 50 60 வருதா? சோ அப்போ இது ஒரு 40 வர மாதிரினா எவ்வளவு போடலாம்? 12 8. திருப்பி இது ஒரு 8, இது ஒரு 12. இப்படி இருக்குமா? 8 12 12 8. சோ இப்படி ஒரு செவ்வகம் இருக்கலாம் 40 வர மாதிரி. இப்ப 4 பக்கம் கூட்டினீங்கன்னா 40 வந்துடும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வேற எப்படி இருக்கலாம்? 40 வர மாதிரினா இது ஒரு 10, இது ஒரு 16, இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 16. சோ இந்த மாதிரி ஒரு 3 எடுத்துக்கலாம். இதோட சுற்றளவு பாருங்களேன். சுற்றளவுன்னா என்ன அர்த்தம்? பெருக்கணும். இது இந்த ரெண்டு சைடு மட்டும் பெருக்கினா போதும். 10 10 10 10s are 100. இது 8 2s are 16, 8 1s are 8, 96. இது 16 20 24 30 40 வந்துருமா? 4 5 7 4 6 24, 4 5 6 64. இந்த மாதிரி இருக்கு. சோ இதுல அதிகம் எது? இதுதான் அதிகம். இதோட பரப்பளவு அதிகம் எது? இதுதான். இதானே பரப்பளவுல ரொம்ப அதிகம். சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தொடரின் பெரும பரப்பினை காண்க. சோ அப்போ பரப்பளவுல அதிகம் இதுதான் இல்லையா? சோ அப்போ இதுவா கூட ஆன்சர் ஆயிருக்கலாம். சரிங்களா? ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு 15 5 இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 40 தான் வரும். இப்ப இதுல போட்டீங்கன்னா 75 தான் வரும். சோ நீங்க எப்படி எடுத்தாலும் அதிகபட்சம் இதுதான் இருக்க முடியும். சோ அப்ப அதிகபட்ச பெருமம் எது? இதுதான். சோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸும் ஒய்யும் 10 10ன்னு கிடைச்சிருக்கு. மொத்த பரப்பளவு 100ன்னு கிடைச்சிருக்கு. அது உண்மையா பொய்யான்னு நம்ம சம்ல போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? சோ நம்ம லாஜிக்கலா யோசிச்சிருக்கோம். சோ பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு தெரியாதங்காட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப கண்டிப்பா இதுவும் எக்ஸா இருக்கும், இது ஒய்யா இருக்கும். ஏன்? செவ்வகத்துல எதிர் பக்கங்கள் எல்லாமே சமமா இருக்கும். இது எக்ஸ்னா அதுவும் எக்ஸா இருக்கும், இது ஒய்னா அதுவும் ஒய்யா இருக்கும் இல்லையா? இது ஒய்னா இது ஒய்யா இருக்கும், இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸா இருக்கும். சரி, இப்போ இதனுடைய சுற்றளவு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சுற்றளவுனா என்ன? எல்லாத்தையும் கூட்டணும். சோ அப்ப இது 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 நாளையும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இல்லையா? பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு. இப்போ சுற்றளவுனா இது எல்லாத்தையுமே கூட்டணும். கூட்டினா எவ்வளவு ஒரு சுற்றளவு? 40. சோ 40 which is equal to 40. அப்ப என்ன வரும்? 2x plus 2y y plus y 2y equal to 40. so இது ரெண்டால வகுத்தோம்னா x plus y equal to 20. x plus y equal to 20. சரி, இப்ப x plus y என்ன கிடைச்சிருக்கு? 20 கிடைச்சிருக்கு. அப்ப y மட்டும் வேணும்னா 20 minus x plus x இந்த பக்கம் தான் minus x 1ன்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப பரப்பளவை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். பரப்பளவை a என்க. பரப்பளவை a, பரப்பளவை ஏன்னு வச்சாச்சு. சரி, இப்போ பரப்பளவுங்கிறது என்ன? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். சோ அப்போ எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும். இதுதான் பரப்பளவு. இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்னா எக்ஸ் ஒய் வரும் இல்லையா? சோ அப்ப எக்ஸ் ஒய். ஒய்க்கு பதிலா நமக்கு என்னன்னு தெரியும்? ஒய்க்கு பதிலா நம்ம என்ன வச்சிருக்கோம்? 1 பாருங்க. 1ல இருந்து பாருங்க 20 minus x. அப்ப இங்க 20 minus x. அப்ப a equal to 20x minus x square. சரிங்களா? a ஒரு தடவை வகையிடலாமா? சோ a ஒரு தடவை வகையிட்டோம்னா 20 minus 2x ன்னு வரும் இல்லையா? இன்னொரு தடவை வகையிட்டோம்னா 0 minus 2 ன்னு வரும், which is a double dash equal to minus 2 இல்லைங்களா? சரி, இப்ப a dash 0 ன்னு போட்டோம்னா a dash equal to 0 ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 20 minus 2x equal to 0 இல்லையா? சோ அப்ப 20 plus 20 அங்க போனா minus 20. அப்போ minus 2x equal to 2 minus 20. so அப்போ minus 2x equal to minus 18. minus minus போயிடும். x equal to 18 by 2 x equal to 9 ன்னு கிடைச்சிருக்கு. x என்னன்னு கிடைச்சிருக்கு, 9 ன்னு கிடைச்சிருக்கு. so இப்போ x equal to 9 அப்படிங்கறத a double dashல போடலாம். அப்ப a double dashல போட்டோம்னா a double dash நமக்கு ஏற்கனவே என்னன்னு இருக்கு? minus 2 ன்னு இருக்கு. so வந்து less than 0. அப்போ பெருமம் அடையும். சோ அப்ப இதுல இருந்து பரப்பளவு பெருமம் அடையும்னு சொல்லிடலாம். பரப்பளவு, ஏன்னா ஏங்கிறது பரப்பளவு. சோ பரப்பளவு பெருமம் அடையும்.
பரப்பளவு பெருமம் அடையும்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ பெருமம் அடையும்னு சொல்லியாச்சு. நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில? பெரும பரப்பினை கேட்டிருக்காங்க. சோ பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ தான் வேணும் இல்லையா? சோ இப்போ இத வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 இம்ப்ளைஸ் 2ல கொண்டு போயிட்டு ரெண்டாவது சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? a into that a equal to 20x minus x square. a equal to 20x minus x square. So இந்த இடத்துல x equal to நம்ம என்னன்னு போட போறோம்? 9 போட போறோம். x equal to 9 போட்டா என்ன வரும்? a equal to 20 into 9 minus 9 square 81 இல்லைங்களா? So அப்ப 9 0 9 2s are 18 180 minus 81. இப்போ 180 minus 81 எவ்வளவு வரும்? நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சோமா? நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், நீங்களுமா? அதாவது a dash equal to 0ன்னு வச்சிருக்கோமா? a dash என்ன? 20 minus 20x இதானே a dash. so இது equal to 0 தானே போடணும். 2ன்னு போட்டா எங்க ஆன்சர் வரும்? so அப்ப minus 20 மைனஸ் மைனஸ் போயிடும். 20 by 2 10 20 by 2 10. இப்போ x equal 10 இப்போ x equal 10 இருக்கும்போது a dash வந்து which is less than 0. so பெருமம் தான் அடையும். இப்போ x equal to 10ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 10 10 square 100. அப்ப இங்க 100 இங்க 200 இல்லையா? 20 into 10 200. இப்ப 200 minus 100 100. அப்ப a equal to 100 மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? சரி, சோ இதான் பரப்பளவு. அது பெரும பரப்பளவு. இங்க பெருமம் கிடைச்சிருக்கு, இங்க பரப்பளவு பெரும பரப்பளவு. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பயிற்சி 7.8ல 5வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு செவ்வக வடிவிலான பக்கத்தில் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவிற்கு அச்சிடப்பட்டுள்ளது. ஒரு செவ்வக வடிவிலான பக்கத்துல 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு அச்சிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்புற மற்றும் கீழ்ப்புற ஓரங்கள் மேல கீழே. சோ இந்த ஓரங்கள் வந்து 1.5 சென்டிமீட்டர் அளவிலும் மற்ற பக்கங்களின் ஓரங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் அளவிலும் இடைவெளி விடப்பட்டுள்ளது. காகித பக்கத்தின் குறைந்த பரப்பளவிற்கு அதன் நீள அகலங்கள் என்னவாக இருக்கும்? நீளம் அகலம் ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த காகித பரப்பளவுக்கு, அதாவது அதுக்கு குறைந்த பரப்பளவு இருந்துச்சுன்னா நீளம் அகலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வக வடிவிலான பேப்பர் எடுத்துக்கலாம். காகிதம் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. சரிங்களா? சோ அதுல 24 சென்டிமீட்டருக்கு தான் பிரிண்ட் ஆயிருக்கு. உள்ள 24 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு. சரிங்களா? சோ இது பிரிண்ட் ஆனது. இதெல்லாம் பிரிண்ட் ஆனது. சரி, இப்போ அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கீழ்ப்புற ஓரங்கள் மேற்புற மற்றும் கீழ்ப்புற ஓரங்கள் 1.5 சென்டிமீட்டர் அளவிலும். இப்போ ஓரங்கள் அப்படிங்கும் போது இதுவும் மேற்புற மற்றும் கீழ்ப்புற ஓரங்கள் 1.5 சென்டிமீட்டர். அடுத்தது அளவிலும் மற்ற பக்கங்களின் ஓரங்கள் 1 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் இடைவெளி விடப்பட்டுள்ளது காகித பக்கத்தின் குறைந்த பரப்பளவிற்கு. சரி, அப்போ கரெக்டா கவனிங்க. இதுவரைக்கும் 1.5, அதே மாதிரி இங்கேயும் இதுவரைக்கும் 1.5, இங்க இதுவரைக்கும் 1, இதுவரைக்கும் 1, அதே மாதிரி இங்கேயும் இதுவரைக்கும் 1. அப்போ இந்த தூரம் எப்படி இருக்கும்? இந்த தூரம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த தூரத்தை ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதா? எதை எக்ஸ் எது ஒய்ன்னு வைக்கிறோன்னு? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அச்சு தனியா, பிரிண்ட் பண்ணது தனியா, பக்கம் தனியா வச்சுக்கலாம். சோ அச்சு பக்கம். சரிங்களா? சரி, இப்ப அச்சடிக்கப்பட்டது 24 சென்டிமீட்டருக்கு தான் இல்லையா? சரி, அப்ப அதுல எல் எப்படி இருக்கும்? எல்னா என்ன? நீளம். எல்னா என்ன? நீளம். நீளம் எப்படி இருக்கும்? எக்ஸ்.
இதானே நீளம் எக்ஸ். அடுத்தது அகலம். அகலம்னா பி. சரியா? அகலம் எப்படி இருக்கும்? அகலம் எப்படி இருக்குங்க? இதுதான் அகலம். சோ இதுதான் y இல்லையா? சோ y. சரி, இப்போ பக்கத்தோடது எப்படி இருக்கும்? பக்கத்தோடதுன்னா பக்கங்கள்னா இது ஃபுல் பக்கம், இதுவும் ஃபுல்லா பக்கம் தான். இது வந்து x +1 +1 +2 இருக்கும். 1.5 1.5 3 y +3 இருக்கும். பக்கங்கள்ல லென்த் எப்படி இருக்கும்? x +2. பிரெத் எப்படி இருக்கும்? அகலம் எப்படி இருக்கும்? லென்த்னா நீளம். நீளம் எப்படி இருக்கும்? x +2. அகலம் எப்படி இருக்கும்? y +3. சோ இப்போ b = y +3. சரிங்களா? சரி, இப்போ பரப்பளவு. பரப்பளவு எப்படி இருக்கும்? அச்சுல x இன்டு, அதாவது பரப்பளவு எவ்வளவுன்னு கொடுத்திருக்கான் அச்சுல 24ன்னு சொல்லிட்டான். 24ன்னு கொடுத்திருக்கான்ல, 24. பரப்பளவுனா லென்த்தும் பிரெத்தும் இது ரெண்டையும் பெருக்குனாதான் பரப்பளவு இல்லையா? சோ இப்போ xy = 24. y மட்டும் வச்சுக்கோ, x பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தல். இப்ப 24/x ன்னு வந்துரும். y என்னன்னு வந்துரும்? 24/x ன்னு வந்துரும். சரி, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கான்? நீள அகலங்கள் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்கான். சோ குறைந்த பரப்பளவு இருந்தா நீளம் அகலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கான். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸையும் ஒய்யும் வச்சு இந்த பக்கங்களோட சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். இது கண்டுபிடிச்சாச்சு. பக்கங்களோட சுற்றளவு, பக்கத்தின் சுற்றளவு. பக்கத்தின் சுற்றளவு எப்படி இருக்கும்? லென்த் இன்டு பிரெத் இல்லையா? அப்போ x +2 இன்டு y +3 இல்லையா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா இதுல yக்கு நமக்கு என்னன்னு தெரியும். சோ அதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். x +2 இன்டு yக்கு நமக்கு என்னன்னு தெரியும்? 1 படி. எப்படி எழுதிக்கலாம்? yக்கு 24/x ன்னு போட்டுக்கலாமா? 24/x +3. சோ இப்போ இது பண்ணோம்னா என்ன வரும்? x +2 24 + 3x/x ன்னு வந்துரும் இல்லையா? சரி, இப்போ இது ரெண்டையும் அப்படியே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ இது என்னன்னு வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாம். பக்கத்தின் பரப்பளவையும் ஏன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இது. இப்போ இது ரெண்டையும் பெருக்க போறோம். இது ரெண்டையும் பெருக்கணும்னு என்ன வரும்? இல்லைன்னா நீங்க அந்த 24/x மட்டுமே நீங்க x வச்சுக்கோங்க. அப்படி கூட நீங்க வச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் x வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். இந்த 3 அப்படியே கூட வச்சுக்கலாம், நீங்க பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா 24x/x. அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் பண்ணீங்கன்னா 3x. அடுத்து இது பண்ணீங்கன்னா 24 × 2 48/x. அடுத்தது பண்ணீங்கன்னா 2 3s are 6. இந்த மாதிரி வரும். இதுல x போயிடும். அப்ப 24 + 3x + 48/x + 6 ன்னு இருக்கும் இல்லையா? சரி, இதான் நம்மளுடைய a. சோ இன்னும் அரேஞ்ச் பண்ணிருந்தோம்னா 24 + 6 30. சோ அப்போ a = 30 + 3x + 48. x கீழே பவர் 1, மேல போகும்போது x bar -1. சோ x bar -1. புரிஞ்சுதுங்களா? அப்ப a என்ன கிடைச்சிருக்கு? 30 + 3x + 48 x இன்வர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு ஒரு தடவை வகையிடலாமா? சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா 30 0 ஆயிடும், 3 மட்டும் வரும். இங்க -1 × 48 பவர் x bar -2 வந்துரும் இல்லையா? சரி, அப்போ 3 - 48 x பவர் -2 இல்லைங்களா? சரி, இப்போ இது a'. a டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம்னா 3 0 ஆயிடும். -48 × -2 × x பவர் -3 ஆயிடும் இல்லையா? சோ அப்போ -48 × 2 -2 2 8s are 16 2 4s are 8 96 x பவர் -3 இல்லையா? சரி, இப்போ இதான் a டபுள் டேஷ். இப்போ a' = 0 ன்னு போட்டுடலாமா? சோ இப்போ a' = 0 ன்னு போடும்போது என்ன கிடைக்கும்?
3 minus 48 x power minus 2 equal to 0. 3 minus 48 x power minus 2 equal to 0. இல்லைங்களா? சரி, இப்போ plus 3 அந்த பக்கம் வரும்போது minus 3. அப்போ minus 48 x power minus 2 equal to minus 3. minus minus போயிடும். இப்போ x power minus 2 னா 48 by x square equal to 3 னு வரும் இல்லையா? ஸோ 3 அந்த பக்கம் x square போயிடுச்சுன்னா 3x square equal to 48 இல்லையா? ஸோ 3x square போயிடுச்சுன்னா 3x square equal to 48. இப்போ x square equal to 48 by 3 இல்லையா? இப்போ 3 1 time balance 1 3 6 are 18. இப்போ x square equal to 16. இப்போ x equal to plus or minus root 16. அப்போ x equal to plus or minus 4 இல்லையா? சரி, இப்போ x equal to plus or minus 4 வந்திருக்கு. இப்போ xக்கு 4னு ஒன்று எடுத்துக்கலாம், minus 4னு ஒன்று எடுக்கலாம். ஸோ இப்போ x இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா xக்கு நம்ம வந்து பிளஸ் 4 தான் எடுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீளம் வந்து எப்பவுமே மைனஸ்ல இருக்காது. xங்கிறது நீளம். ஸோ நீளம் எப்பவுமே மைனஸ்ல இருக்காது. ஸோ அதனால x greater than 0வா தான் இருக்கும். ஸோ அதனால x equal to plus 4னு எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா நீளம் மைனஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ x equal to 4னு எடுத்துக்கலாம். இப்போ a double dash எப்படி இருக்கும்? a double dash வந்து 96 by x cubeன்னு இருக்கு. ஏன்னா x power minus 3 கீழே எழுதுனா 1 by x cubeன்னு வந்துடும். அப்ப 90 by 4 cube. ஸோ அப்போ கண்டிப்பா 0வோட பெருசு. அப்போ சிறுமம் இல்லையா? ஸோ அப்போ பரப்பளவு சிறுமம் அடைந்தது. பரப்பளவு சிறுமம் அடைந்தது. சிறுமம் அடைகிறது. பரப்பளவு வந்து சிறுமம். சரி, எதுல? x equal to 4ல. x equal to 4இல் பரப்பளவு சிறுமம் அடைகிறது. x equal to 4இல் பரப்பளவு சிறுமம் அடைகிறது. சரி, இப்போ x equal to 4ன்னு எடுத்தோம்னா அவங்க என்ன கேட்டிருக்கா? அவன் என்ன கேட்டிருக்கா? நீள அகலம் தானே கேட்டிருக்கான். ஸோ இப்போ y கண்டுபிடிச்சா போதும். இப்போ y வேணும்னா 1 எடுத்துக்கோங்க. சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. சமன்பாடு 1 எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு? y by y equal to 24 by x ன்னு இருக்கா? 1 எடுத்தோன்னே என்ன இருக்கு? 24 by x ன்னு இருக்கு. அப்ப 24 by x இல்லையா? ஸோ இப்போ y equal to 24 by 4. 4 5 24 6 24. y equal to 6. அப்போ x equal to 4, y equal to 6. ஸோ இதை வச்சு நீள அகலம் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? நீளமும் அகலமும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீளம் அகலம் என்னவாக இருக்கும்? காகித பக்கத்தின். ஸோ காகித பக்கத்தோட, காகித பக்கம்னா என்ன? பக்கங்கள் பார்க்கணும். ஸோ பக்கத்தோட நீளம் அகலம் கண்டுபிடிக்கணும். ஸோ பக்கத்தோட நீளம் அகலம் எப்படி இருக்கும்? பக்கத்தோட நீளம் அகலம், பக்கத்தோட நீளம் அகலம் என்னன்னு வச்சிருக்கோம்? x plus 2 y plus 3. x plus 2 y plus 3. நீளம் வந்து x plus 2ன்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நீளம் L அப்படிங்கிறது x plus 2, அகலம் yங்கிறது y plus 3ன்னு வச்சிருக்கோம். இப்போ xங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4. இப்போ 4 plus 2 6. yங்கிறது என்னன்னு கிடைச்சிருக்கு? 6. இப்போ 6 plus 3 9. சரிங்களா? இப்போ நீளம் அகலம் என்ன? 6உம் 9உம். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பயிற்சி 7.8ல 6வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க?